என்ன செய்ய போறீங்கம்மா? பாத்திரம் வச்சிருக்கீங்க. இப்போமா ஒரு கீ ரைஸ் செய்ய போகிறோம்மா. இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன். பார்த்து சூடுது. இப்போ கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் காமிக்கிறேன் என்னென்னு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். கீ அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கியா? வீட்லயே நான் எடுக்கிறேன் நெய் அது. இது பாருமா, தாளிப்புக்கு இன்க்ரீடியன்ட்ஸு பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் முந்திரி பருப்பு. இங்கே பாருமா, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா. இவ்வளோதான். காரம் இல்லை, மைல்டாக தான் இருக்கும். இந்த காரம் தான். சரி, இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம இதை சேர்த்துக்கலாம். எண்ணெயும் நெய்யும் கம்மியாக தான் விட்டுருக்கேன். ஏன்னா தேங்காய் பால் விட்டுருக்கேன் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் வரும். ரொம்ப ஆயிலாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நல்லா வறுபட்டுக்கும். இந்த பூண்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது வாயில் கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் முழு பூண்டும் போடுறது. போட்டு இதை நல்லா வதக்கலாம். இந்த வதக்கிறதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு உண்டான உப்பை இப்போ சேர்த்துருக்கேன் நான் முதல்லையே. தேங்காய் பாலில் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். எப்போவுமே தேங்காயில் கொஞ்சம் உப்பு தன்மை தெரியும், அதனால கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும். 1 2. நான் இந்த டம்ளரில் 1.5 ரைஸ் போட்டிருக்கேன். 1.5 டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன். அதுக்கு அந்த சால்ட்டு சேர்த்துருக்கேன். இதில் நான் தேங்காய் பால் வந்து 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காய்ங்களா? 1.5 தேங்காய் போட்டேன். இது பாருமா, இப்படி பிங்காக ரொம்ப வதங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி பிங்காக வருது பாரு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது சேர்த்துக்கலாம். பூண்டும் போடுறீங்க, இஞ்சி பூண்டும் போடணும். ஆமாம். தக்காளி, ஒரே ஒரு தக்காளி, கெட்டியாக இருக்கிற தக்காளி போட்டிருக்கேன். எங்கேயோ ஒன்று தெரியும். புதினா, எல்லாம் பச்சை ஸ்மெல் போச்சுமா. இப்போ வந்து நான் கரெக்டாக அளந்து வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளரு. அது வந்து இப்போ போட்டிருக்கேன். இந்த பாருமா, தேங்காய் பால் ஊற்றணும்ல, லைட்டாக நுரைக்குது பாரு. இந்த டைமில் நம்ம ரைஸை சேர்த்துடணும். ரொம்ப கொதிச்சு வந்தால் பால் உடஞ்சிடும், பால் திரிஞ்சிடும்ன்றாங்க. ஆனால் இந்த டைமில் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். இது வந்து நம்ம வீட்டு சாப்பாட்டு ரைஸ் தான். எந்த ரைஸில் வேணால் செய்யலாம். எந்த ரைஸ்னா சீரக சம்பா, பாஸ்மதி, எது வேணா. நான் வீட்டு சாப்பாட்டு ரைஸே நான் செய்கிறேன். எவ்வளோ நேரம் ஊற வச்சிங்க? ஒரு 1/2 hour ஊற வச்சேன் நான். இப்போ கூட வாட்டர் ஆட் பண்ணலாங்களா? தேங்காய் பால் கூட? தேங்காய் பால் 2 டம்ளர் தான் எனக்கு வந்தது. நான் 1/2 டம்ளர் சுடு தண்ணி தான் சேர்த்துக்கினேன். அளந்து கரெக்டாக வச்சேன். நம்ம ரைஸ் இன்னொரு வாட்டி கலரும் போது மெத்துன்னு வந்துச்சுன்னா விட்டுடலாம். இல்லை கொஞ்சம்
இதுவாக இருக்குதுன்னா நம்ம ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணி வச்சு இருக்கிறோம் இல்லையா, அதை கலந்துக்கினா மலர்ந்து வந்துடும். இப்போ ஒரு கலரிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிடலாமா. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு அப்புறமா வந்து கலரி பார்க்கலாம். கலரி விட்டுறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னும் தண்ணி இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வைக்கலாம். அப்படியே தம்மு மாதிரி இருக்கும். பாருமா, மீடியம் ஃப்ளேமில் வச்சோமா. இப்போ பார்க்கலாம். இப்போ கலரி காமிக்கிறேன். ரைஸு மெத்துன்னு வெந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 8 மந்த் பேபிலேருந்து எல்லாம் சாப்பிட்லாம். இந்த மைல்டாக இருக்குது. மைல்டாக இருக்கிறதால இப்போ இந்த மிச்சம் இருக்கிற புதினாவை இப்படி போட்டுட்டு மூடி இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ பாருமா, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு கலரிட்டு நமக்கு தட்டில் வச்சு காமிக்கிறேன். பாரு, உதிரியாக வந்திருக்கு பாருமா. மட்டன் சாப்பீஸ், சிக்கன் கிரேவி இதெல்லாம் இருந்தால் சூப்பராக இருக்கும். புரட்டாசி மாதம் என்ன பண்ணுறது. பாரு, ஓகேவா? இப்போ உனக்கு இது பண்ணுறேன். பாருங்கள், பல நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதே மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என் பொண்ணுக்கு கொடுக்குறேன், டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாள். இந்தாம்மா. எல்லாம் கரெக்டாக இருக்குமா? காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் எதுவும் இருக்காதுங்க, மைல்டாக தான் இருக்கும். இதுக்கு இந்த பக்கோடா குருமா மாதிரி வச்சுன்னு சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.